விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு போகல, நம்ம ரெசார்ட் தான் தங்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே காவேரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்க வீட்டுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து கூட வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து எதுவுமே பேசாமல் இவ்வளோ நேரம் பேசிட்டே வந்து உடனே இப்போ வாயை திறக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னோடனே காவேரி முறைச்சிட்டு அமைதியாக இருக்காங்க. பாத்தியா எப்படிப்பட்ட ரெசார்ட் புக் பண்ணியிருக்கேன்னு, எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தியா, என்னமோ உங்கள் வீடு பெரிய வீடுன்னு சொன்னேன், பார் இந்த ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. உடனே காவேரி அப்படியே முறைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அடுத்து வந்து ரூமுக்கு போகிறாங்க. அப்பவும் காவேரி அமைதியாக இருக்காங்க. என்ன எதுவுமே பேச முடியல, உங்கள் வீட்டுக்கு போகலன்னு கோவமா, அதனால தான் பேச மாட்டேங்கிறேன், அதுக்கும் அமைதியாக இருக்காங்க. இப்படியே அமைதியாகவே இருந்தே ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எந்த ரியாக்ஷன் பண்ணாமல் காவேரி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக உள்ளே போயிடுறாங்க. இங்கே பாரு, நீ சும்மா அமைதியாக இருக்காது, எதுவாவது பேசு, சும்மா ஓவராக பண்ணிக்கிற அப்படியே. இப்போ என்ன உங்கள் வீட்டுக்கு போகணுமா, உங்கள் வீட்டுக்கெலாம் போக முடியாது புரியுதா. நான் எனக்கு இந்த மாதிரி யார் வீட்லேயும் வந்து தங்குறது பிடிக்கவே பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் என்னோட ஓனாக இருக்கணும், எனக்கு வந்து ப்ரைவசி வேணும். உடனே சொல்கிறாங்க காவேரி, நான் தான் அமைதியாக இருக்கேன்ல, நீங்கள் அமைதியாக இருங்க, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே காவேரியை பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. சரி வா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னா, நான் வரல அப்படின்றாங்க. அப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மட்டும் போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயும் காவேரியும் வந்து 2 பேரும் பேசாமே இருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து பேசாமே வந்து அமைதியாக இருக்காங்க. அப்புறம் தூங்கி போகிறாங்க. அடுத்த நாள் வந்து விஜய் வந்து எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரியை காணவே காணோம். ஒன்றுமே புரியாமல் விஜய் வந்து யோசிக்கிறாரு, காவேரி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போயிட்டு எல்லாமே இடமும் தேடிட்டு இருக்காரு. ஆனால் காவேரியை காணோம். ஐயோ எங்கே போனாலும் தெரியலையே, இவ இப்படி பண்ணிட்டாலே, இப்போ தாத்தாக்கு என்ன பதில் சொல்கிறது, ஒன்றும் புரியல, எங்கே தான் போயிருப்பா, அவளோட பேக்கை கூட காணோம். ஐயோ பேக் எடுத்துன்னு எங்கே போனால் பிற ஊருக்கே போயிட்டாளா, ஊருக்கு போயிருக்க சான்ஸ் இல்லையே, ஒன்றுமே புரியலையே, இங்கே ஒன்றும் தெரியாமல் யோசிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்புறம் யோசனை வருது, ஒரு வேளை அவள் வீட்டுக்கு போயிருப்பாளோ, ஆமாம் நேற்றுலாம் அப்செட்டாக இருந்தா, கண்டிப்பாக அவள் வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அவள் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே, சரி வேறு வழியே கிடையாது, நம்ம போய் தேடி தான் ஆகணும், இல்லை தாத்தாக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து காவேரி இருக்க வீட்டுக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவள் ஏதோ வந்து இந்த சைடில் திரும்பணும்னாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு. பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல தானே ரைட்டு கட் பண்ணணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டை கட் பண்ணி வராரு. கரெக்டாக வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாக்கிட்டையும் விசாரிக்கிறாரு. அப்போ தான் அந்த வீடு தெரிய வருது. அந்த வீட்டுக்கு வந்து உடனே போகிறாரு. போனால் காவேரி வந்து உள்ளே வந்து அவங்க அப்பா படத்துக்கு விளக்கேற்றிட்டு சாமி கூப்பிட்டு இருக்காங்க. பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே உள்ளே போய் காவேரி அப்படின்னு கத்துறாரு. வாங்க வாங்க, நீங்கள் வருவீங்கன்னு நல்லா தெரியும், வந்துட்டீங்களே பரவாயில்லையே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பின்ன என்னங்க, நான் எவ்வளோ வந்து சொல்லி பார்த்தேன் என் வீட்டுக்கு போகணுன்னு, நீங்கள் தான் கேட்கல, அதனால தான் வந்தேன் அப்படின்னு செமையாக டென்ஷன் ஆகி வந்து விஜய் வந்து அப்படியே வந்து காவேரியை பார்த்து முறைக்கிறாரு. இதோட முடியுது.